தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை எனில் 2026ஆம் ஆண்டு சிரமத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாட்டு சிறப்பு கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. இதில் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் கட்சி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய சண்முகம், மக்கள் பிரச்சினைகள் சம்பந்தமாக கருத்தியல் ரீதியான பிரச்சாரத்தை மாநிலம் முழுவதும் எடுத்து சொல்வதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம் என கூறினார். கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை மதுரை மாநகரில் நடைபெற இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த மாநாடு ஒரு பேரணி, பொதுக்கூட்டம் அல்லது தலைவர்கள் உரையாற்றுவது என்கிற முறையில் மட்டும் இதை நடத்தி முடித்துவிடக்கூடாது. மாறாக இந்த மாநாட்டை பயன்படுத்தி இந்திய மக்கள், தமிழக மக்கள் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு பிரச்சாரத்தை மாநிலம் முழுவதும் எடுத்துச் செல்வது என்கிற முறையில் தமிழ்நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்ட இது போன்ற கருத்தரங்குகள் நடத்துவது என்று தீர்மானித்து பெரும்பாலான கருத்தரங்குகள் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு 7-8 கருத்தரங்குகள் இன்றைக்கு மட்டும் நடக்கிறது. இந்த கருத்தரங்குகளின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பிரச்சனைகளை எடுத்து சொல்வது மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதற்காக முன்வைக்கக்கூடிய மாற்றுக் கொள்கைகள் என்ன என்பதையும் எடுத்துச் செல்வது என்கிற முறையிலே தான் இந்த கருத்தரங்குகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.